நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 வகையான கோழி இருக்கு. முதல் வகை வந்து பாத்தீங்கன்னா கருங்கோழி இருக்கு நம்ம கிட்ட. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிறுவிடை, பியூர் சிறுவிடை பண்ணிட்டு இருக்கோம். சரி. அடுத்தது வான்கோழி இருக்கு. இன்னொன்று வந்து கொஞ்சமா கினி கோழி இருக்கு. நம்ம ஃபார்ம் சேஃப்டிக்காக கினி கோழியும் வளர்த்துட்டு இருக்கோம். முட்டையில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த முட்டை எடுக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட் எடுக்கலாம், டயபெட்டிக்ஸ் இருக்கவங்க எடுக்கலாம், வீசிங் பிரச்சனை இருக்கவங்க, கேன்சர் பேஷண்ட். கோழிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோய் வந்து ஈஸியா வந்து அட்டாக் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஃபார்ம்ல ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இப்போ கோழியை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுக்க பண்ணையிலே வளர்க்குறப்போ பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கோழி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பண்ணையிலே வச்சு வளர்க்காம பாதி நேரம் இப்போ காலைல வெளியே தந்துடுறோம்னா கோழி ஃபுல்லாக போய் மேய்ஞ்சிட்டு மதியானம் ஆனால் வந்து ஷெட்டுக்குள்ளே வந்து அடைஞ்சிரும். இந்த நம்ம எவ்வளோ கோழியில் நம்ம வந்து அனுபவம் கற்றுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து அது நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராஃபிட்டாக கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் முட்டையிலேருந்து சராசரியாக வந்து ஒரு முட்டையிலேருந்து மட்டுமே ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் மாதம். நம்ம கோழி குஞ்சு பிறந்து 15 நாள் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்தமாரி வெப்பம் கொடுக்கணும். அதை நம்ம எந்த முறையில கூட கொடுக்கலாம். நம்ம பல்பில் கொடுக்கலாம், கரண்ட்டில் கொடுக்கலாம். நம்ம 7 வகையான கலவை ஒன்று இருக்குது. இதை நம்ம கொடுக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கோழிங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கலாம். அது இயற்கை மருத்துவத்தில் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், வேப்பிலை, மஞ்சள், சின்ன வெங்காயம், இது 7 வகையான கலவையும் நம்ம வந்து வணக்கம். வணக்கம் பிரதர். உங்க பேருங்க? என் பேர் பாலாஜி. என்ன ஊருங்க? நம்ம ஃபார்ம் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணாங்குப்பட்டு என்ற வில்லேஜ், மரக்காணம் பக்கத்தில், சென்னை டு பாண்டிச்சேரி ஈசிஆரில். சரி. மரக்காணம் அடுத்த வெண்ணாங்குப்பட்டு என்ற வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் லொக்கேட் ஆயிருக்கு. சரி. நம்மகிட்ட வந்து என்னென்ன வகையான கோழிகள் இருக்குங்க? நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 வகையான கோழி இருக்கு. சரி. முதல் வகை வந்து பார்த்தீங்கன்னா கருங்கோழி இருக்கு நம்ம கிட்ட. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிறுவிடை, பியூர் சிறுவிடை பண்ணிட்டு இருக்கோம். சரி. அடுத்தது வான்கோழி இருக்கு. இன்னொன்று வந்து கொஞ்சமா கினி கோழி இருக்கு. நம்ம ஃபார்ம் சேஃப்டிக்காக கினி கோழியும் வளர்த்துட்டு இருக்கோம். ஓகே. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நம்ம ஏஜ் என்னங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன். என்னோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 22 ஆகிட்டு இருக்கு. 22 ஆகிட்டு இருக்கு. ஆமாம். சரி. இப்போ நீங்கள் கோழி பண்ண தொடங்கி எத்தனை வருடங்கள் ஆகுதுங்க? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா கோழி வளர்த்துட்டு வரேன் பிரதர். சரிங்க. 2 வருஷம். அதுக்கு முன்னாடி வீட்டில் கோழி ஏதாவது இருந்துச்சு? நம்ம அப்பா ஜென்ரேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கோழி தான் வளர்த்துட்டு வரோம். இப்போ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பிராய்லர் பண்ண வச்சுருந்தாரு. பிராய்லர் பண்ண அதுக்கப்புறம் வந்து நாட்டுக்கோழிக்கு வந்தாங்க. நாட்டுக்கோழி வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கருங்கோழி வளர்த்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் சிறுவிடையும் வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் எடுத்து ஒரு 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா கருங்கோழியும் சிறுவிடையும் வந்து பிரதானமாக பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்மகிட்ட கருங்கோழி வந்து எத்தனை உருப்படி இருக்கு? வான்கோழி, கிண்ணி கோழி, சிறுவிடை கோழி எல்லாமே எத்தனை உருப்படி இருக்குங்க? நம்ம கிட்ட கருங்கோழின்னு வந்து பாத்தீங்கன்னா தாய்கோழிகள் வந்து 200 தாய்கோழிகள் இருக்கு. சரிங்க. இந்த 200 தாய்கோழிகள்ல இருந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு நாளைக்கு 100ல இருந்து 120 முட்டை வருது. சிறுவிடை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட ஒரு 50 தாய்கோழிகள் இருக்கு. வான்கோழிங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம வான்கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மீட் பர்பஸ்க்காக பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 50 பீஸ் இருக்கு. கினி கோழி சும்மா ஒரு ஃபார்ம் சேஃப்டிக்காக ஒரு 20 கினி கோழி மட்டும் இருக்கு. 20 கினி கோழி ஃபார்ம் சேஃப்டிக்காக. இப்போ அது எதனால கினி கோழினா இப்போ நம்மளுக்கு வந்து பூச்சி அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது இல்லாமல் பாம்பு ஏதாவது வர்ற மாதிரி இருந்தாலும் ஃபார்முக்குள்ளே கினி கோழிங்க வந்து அதை வந்து தடுத்து நிறுத்தும். அதாவது எப்படின்னா சண்டை போட்டு தடுத்து நிறுத்தும். அப்படிலாம் நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். அதோடைய சத்தத்திலே நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஏதோ வந்து ஃபார்மில் வந்து ஏதோ ஒன்று இடர்பாடு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்க. இப்போது ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துட்டோம்னா, ஃபார்ம்னு இல்லை, பொதுவாக எந்த ஒரு தொழில் எடுத்துட்டோம் வருமானம்னு சொல்லிட்டு நம்ம தேவைப்படுறோம். நம்ம அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணையில் வருமானம் என்னென்ன வகையில் வந்துகிட்டு இருக்கு? இப்போது வருமானம் கோழி வளர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து 3 வகையில் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா
முட்டை எடுக்கலாம். முட்டை எடுத்து முட்டையை வந்து நம்ம மார்க்கெட்ல விற்று முட்டை மூலியமா நம்ம வந்து லாபம் எடுக்கலாம். அப்படி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோழிக்கு சிக்ஸ் அப்ளை பண்ணலாம். கோழி குஞ்சு வளர்த்து அதுல இருந்து நம்ம கோழியா 1 மாச கோழியா கொடுக்கலாம், இல்ல 1 வாரம் கோழியா கொடுக்கலாம். அதுல இருந்து வருமானம் எடுக்கலாம். இன்னொரு வகையான வருமானம் எதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம கறிக்கு கொடுக்கலாம். ஒரு நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 to 6 மாசம் வரைக்கும் நல்லா வளர்த்து அதை நம்ம வந்து இப்போ சிறுவிடெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 to 6 மாசத்துல வந்து நம்மளுக்கு ஒரு 1.5 கிலோ வெயிட் வரைக்கும் வரும். அதை நம்ம வந்து கிலோ கணக்குல வந்து வியாபாரிகிட்ட கொடுத்துடலாம். ஓகே, சிறுவிட கோழி வந்து கறிக்காக வளர்க்குறோம். சரி, இப்போ கருங்கோழி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை. ஆமாம், சரி. ஸோ இந்த கருங்கோழி என்பது பார்த்தா கடகநாத் கோழி தானேங்க? ஆமாம், கருங்கோழி. இன்னும் தமிழ்ல வந்து கருங்கோழின்னு, இங்கிலீஷ்ல வந்து அதோட பேர் கடகநாத் கோழி. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துல நிறைய ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பூமா இருந்துச்சுங்க. ஸோ ரத்தம் கருப்பா இருக்கும், கோழியோட இறைச்சியுமே கருப்பா இருக்கும், நல்ல மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு டைம் பூம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து முட்டை வந்து கருங்கோழில இருந்து முட்டை எடுத்து நீங்க டைரக்டா வந்து கொடுத்துட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. முட்டையில என்ன மெடிசன்ஸ் இருக்கு, கருங்கோழில என்ன மெடிசன்ஸ் இருக்கு, ஏன் இதை நீங்க சூஸ் பண்ணி வளர்க்குறீங்க? ஏன்னா இந்த ஒரு பூம் இருந்த டைம்ல வளர்க்குறது வேற, இப்போ வளர்க்குறது வேற. எப்படி இது சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குங்களா? நீங்க சொன்ன மாதிரி பிரதர், ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கருங்கோழி நல்ல நிறைய பேருக்கு பூமா இருந்தது, உண்மைதான். இப்போ போக போக நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருந்தது. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இப்போது முதல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாரும் வந்து கருங்கோழி பண்ணிட்டு இல்லை. அப்போல்லாம் ஒரு லிமிட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை வளர்க்க ஆரம்பித்து அதோட டிமாண்டை கொஞ்சம் குறைச்சதுனால அந்த அந்த பூம், அந்த இன்ஃப்ளக்சுவேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ இது இன்னமும் அந்த மெடிசன் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா? எப்படிங்க? ஆமாம், கண்டிப்பாக பிரதர். மெடிசனல் பர்பஸ் இருக்கிறதுனால தான் நம்ம இப்போ வரைக்கும் அதை எடுத்து ஸ்ட்ராங்காக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ முட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த முட்டை எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட் எடுக்கலாம், டயபெட்டிக்ஸ் இருக்கவங்க எடுக்கலாம், அது இல்லாமல் வந்து இந்த வீசிங் பிரச்சனை இருக்கவங்க, கேன்சர் பேஷண்ட், அவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து இந்த முட்டையும் இந்த மீட்டும் எடுத்துட்டு வர்றதுனால அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து அந்த மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நம்ம ஃபார்ம்ல வந்து மொத்தம் எத்தனை ஏக்கர் அமைஞ்சிருக்கு? நம்ம ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பிரதர் 3 ஏக்கர்ல ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுல கோழி பண்ணைக்குன்ட்டு நான் 1 ஏக்கர் ஒதுக்கி வச்சிருக்கேன். ஏன்னு பாத்தீங்கன்னா கோழிக்கு வந்து கோழி பண்ணை கட்டுறதுக்கும் கோழியெல்லாம் ஃப்ரீ ரேஞ்சில் மேயறதுக்கும் ஒரு 1000 கோழிக்கு வந்து 1 ஏக்கர் போதுமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீதி இருக்க 2 ஏக்கர்ல வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொடி வகையில வந்து பாத்தீங்கன்னா சொரக்காய், பாவக்காய்லாம் போட்டிருக்கேன். சரி, கடகநாத் கோழி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, சிறுவிட கோழி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க, வான்கோழி, கிளி கோழிலாம் இருக்குது. ஸோ இதில் வந்து கிராஸ் ஏதாவது ஆகுமா? கோழிக்கு அந்த மாதிரி ஏதாவது கிராஸ் ஏதாவது ஆகுமா? அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரதர், நம்ம 2 பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ரேஞ்சில் விடுறப்போ ஒரு கோழியும், இந்த பக்கம் ஒரு சின்னதாக டோர் வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கோழி விடுறதப்போ கரெக்டாக இருக்கும். எனக்கு நம்ம ஏன் 2 பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுருக்கோம்னா, இந்தமாரி விடுறப்போ நம்மளுக்கு வந்து இந்த கிராஸ் ப்ரீட் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி விடுறோம். இப்போ நம்ம கருங்கோழியும் சிறுவிடையும் ஒன்றா விட்டாதான் நம்மளுக்கு கிராஸ் ப்ரீட் ஆகும். மற்றபடி இந்த வான்கோழி, கினி கோழிலாம் இருக்கிறப்போ அதுங்களுக்கு தெரியும். அதனால அதுங்களை பொறுத்த வரைக்கும் கிராஸ் ப்ரீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வான்கோழி பிரீட் எதுவோ அது கூட மட்டும்தான் அது இணை சேர்க்கை ஆகும். கினி கோழியும் அதே மாதிரி தான், அதோடைய பறவைகள் எதுவோ அது கூட மட்டும்தான் இணை சேர்க்கை ஆகும். ஆனால் நம்ம இந்த கருங்கோழியும் சிறுவிடையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மாற்றி மாற்றி இணை சேர்க்கை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கருங்கோழியும் சிறுவிடையை மட்டும் 2 பேட்சில் பிரிச்சுடுவோம். ஒரு பக்கம் இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவிடையை திறந்து விட்றோம்னா இந்த பக்கம் வந்து கருங்கோழி திறந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக நம்ம திறந்து விட்டுருக்கோம். அதே மாதிரி அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டுக்கு வந்து 2 டோர் வச்சுருக்கோம். இந்த பக்கமும் ஒரு டோர் வச்சுருக்கோம், இந்த பக்கமும் ஒரு டோர் வச்சுருக்கோம். நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கறிக்கோ முட்டைக்கோ வாண்டட் இருக்குங்களா? எந்த அளவுக்கு வந்து வாண்டட் இருக்கு? இப்போ நம்ம ஏரியா வில்லேஜுன்றதுனால இதோட கருங்கோழியோட அவேர்னஸ் அதிகமாக யாருக்கும் தெரியல. ஸோ நம்ம வந்து இப்போ கருங்கோழி முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த சென்னை சைடு, பாண்டிச்சேரி சிட்டி சைடில் வந்து நம்ம முட்டையை கொடுத்துட்டு வரோம். இப்போ கறியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் வியாபாரியே வந்து கறியை பொறுத்த வரைக்கும் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஒரு பண்ணை முறை அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்கும் போது கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் வந்து ஈஸியாக வந்து அட்டாக் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஃபார்மில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இப்போ கோழியை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுக்க பண்ணையிலே வளர்க்குறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாரி அந்த நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் கோழிக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதனால் கோழிகளுக்கு வந்து ஈஸியாக நோய் தாக்குதலுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதனால தான் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பண்ணையிலே வச்சு வளர்க்காம பாதி நேரம் இப்போ காலைல வெளியே தந்துடுறோம்னா கோழி ஃபுல்லாக போய் மேய்ஞ்சிட்டு மதியானம் ஆனால் வந்து ஷெட்டுக்குள்ளே வந்து அடைஞ்சிரும். அதே மாதிரி ஈவினிங் டைமில் வந்து ஃபுல்லாக போயிட்டு வெளியே மேய்ஞ்சிட்டு ஃபார்மில் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால கோழிங்க நம்ம வந்து அந்த ஒரு அடைச்சி வைக்கிற மாதிரி இல்லாமல் கோழிக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து கோழியும் கொஞ்சம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம பண்ணையிலேருந்து இப்போ உங்களுக்கு ஒரு மாத வருமானம் அப்படி இல்லைன்னா வருஷத்துக்கு வருமானம் இதுலேருந்து இவ்வளோ வருது, இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு, நான் இதை ரன் பண்ணலாம்னு இருக்கு, இல்லை லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கு, எப்படி விட்டுலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸாக இருக்குங்களா? இல்லை, இப்போ நம்ம கோழி பண்ணன்னு இல்லை, நம்ம இயற்கை சம்பந்தமாக எந்த ஒரு விவசாயமாகட்டும் இந்த நம்ம கோழி வளர்ப்பாக இருக்கட்டும், நம்ம இதில் முழுக்க நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கணும், ஒரு அனுபவத்தை கற்றுட்டு இந்த நம்ம எவ்வளோ கோழியில் நம்ம வந்து அனுபவம் கற்றுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து அது நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராஃபிட்டாக கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் பண்ணுறப்போ இதில் வந்து கோழி எப்படி தீவனம் எடுக்குது, கோழிக்கு என்னென்ன பிரச்சனை வரும், எந்தெந்த பிரச்சனை வந்தால் எப்படி சரி பண்ணுறது, அதுக்கான முழு தகவலும் நம்மளுக்கு வந்து கோழி வளர்க்க தான் தெரியும். ஸோ அதனால் நம்ம இப்போ ஆரம்பித்து ஒரு அளவுக்கு நல்லா ரன் பண்ணிவிட்டு போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். அது வந்து நீங்கள் முட்டையிலேருந்தும் எடுக்கலாம், இல்லை வந்து இறைச்சியிலேருந்தும் எடுக்கலாம். அது உங்களோட வாண்டட் எப்படி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்க, இப்போ நீங்கள் இந்த ஃபார்ம் வந்து டேக் ஓவர் பண்ணி 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்பா காலத்துலேருந்து ஃபார்ம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து இதை டேக் ஓவர் பண்ண பிறகு இதுலேருந்து உங்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்குதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 22 வயசு ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வயசுல பார்த்தா பெரிய செலவுகள் வந்து கொஞ்சம் இருக்கிறது பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை இந்த ஃபார்ம் வந்து டெவலப்மெண்ட் பண்ண போகிறேன், எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், இங்கே ஒரு ஷெட்டு போட போகிறேன், வேறு ஏதாவது பண்ண போகிறேன், கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது பண தேவைகள் வந்து நமக்கு அதிகமாகும். அதெல்லாம் இந்த பண்ணை வந்து ஈடு கட்டுதுங்களா? கண்டிப்பாக ஈடு கட்டுது பிரதர். நம்ம இப்போ என்னுடைய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதுலேருந்து சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து செலவு பண்ணுற காசை வருமானம் வர்ற காசை நான் திருப்பி லேண்ட்லேயே தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் என்னுடைய கான்செப்ட் வந்து வெறும் கோழி பண்ண மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு இன்டெகிரேட்டடாக வந்து ஒரு ஃபார்மிங் பண்ணலான்ட்டு என்னுடைய ஐடியா. ஸோ நான் இப்போ கோழி பண்ணையிலேருந்து வர்ற லாபத்தை நான் வந்து இந்த விவசாயத்தில் போடுவேன். இப்போ இந்த காய்கறி பயிரில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம மாடு வாங்குறதா இருக்கட்டும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஏதாவது இந்த இன்டெகிரேட்டட் பண்ணுறதுக்கான இப்போ ஆட்டு பண்ணை போடுறதா இருக்கட்டும், நான் அந்தமாரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஸோ நான் செலவு பண்ணுற காசு போக வருமானம் வர்ற காசை நான் பாதி லேண்டுக்கே தான் திருப்பி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்க, இப்போ நம்ம ஒரு முட்டை வந்து எவ்வளோ விற்பனை பண்ணுறோம் அந்த விலையை வந்து டிஸ்கஸ் பண்ண வேணும்னு சொல்லிட்டீங்க. கறிக்கோழி வந்து ஒரு கிலோ வந்து எவ்வளோக்கு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதையுமே டிஸ்கஸ் பண்ண வேணும்னு சொல்லிட்டீங்க. தோராயமாக மாதம் எனக்கு இவ்வளோ இந்த ஃபார்ம்ல இருந்து இவ்வளோ வருமானம் வருது அப்படின்ற அதையாச்சும் சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் ஒரு கருங்கோழியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 200 தாய்க்கோழிகள் வளர்க்கீங்கன்னா நீங்கள் முட்டையிலேருந்து சராசரியாக வந்து ஒரு முட்டையிலேருந்து மட்டுமே ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் மாதம். சரிங்க, இந்த கறிக்கோழிங்க நான் சிறுவிட சொல்கிறீங்களா? இறைச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 6 மாதம் சைக்கிள் மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் கோழியை வளர்க்குறீங்கன்னா 6 மாதத்துக்கான தீவன செலவு இருக்குது, உங்களோட மெயின்டெனன்ஸ் இருக்குது. இதெல்லாம் போக நீங்கள் வந்து ஒரு 100 கோழி வளர்க்குறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 10,000 to 15,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதாவது 6 மாதம் லாபம் மட்டும். ஆமாம், லாபம் 100 கோழியில் 6 மாதத்துக்கு ஒரு டைம் சொல்கிறீங்க? 6 மாதத்துக்கு ஒரு தடவை. 6 மாதம் தீவன செலவுலாம் கால்குலேட் பண்ணி தீவன செலவு எல்லாம் போக உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் இதில் ப்ராஃபிட் இருக்கும். எத்தனை கோழி சொன்னீங்க? 100 கோழியில் ப்ராஃபிட் மட்டும். ஓகே, சரிங்க. இது போதுமானதாக இருக்குமா, இல்லை இன்னும் வந்து லார்ஜில் பண்ணால் மட்டும்தான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுமா? ஆமாம், நம்ம இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது மட்டுமே பண்ணுற மாதிரியா இருந்தால் இது கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இது கூட சேர்ந்து நம்ம இப்போ இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், காய்கறிகள் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதனால் நம்ம ஃபுல்லாக இன்டெகிரேட்டடாக பண்ணுறதுனால இது வந்து நம்மளுக்கு இது ஒரு சைட் பிஸ்னஸ் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் மாதிரி தான் வரும். இதுவே ஒரு ஃபுல் இன்கம்மாக வராது, இது ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் வர்றப்போ இது போதுமான அளவில் இருக்கும் நம்மளுக்கு. உங்களுக்கு போதுமான அளவு. ஸோ இது ஃபுல் டைம் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த இப்போ நம்மளுக்கு இது வெறும் கோழி பண்ண மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரியா இருந்தால் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய டைமாக இருக்கட்டும், நம்மளுடைய உழைப்பாக இருக்கட்டும், இதில் போட்டால் நம்ம இன்னும் இதுலேருந்து நம்ம நல்ல ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 200 தாய்க்கோழி வளர்க்குற இடத்துல ஒரு 500 தாய்க்கோழிகள் வளர்க்கலாம். இப்போ 100 சிறுவிடை இறைச்சிக்காக பண்ணுற இடத்துல ஒரு 1000 சிறுவிடை வளர்க்கலாம். ஒரு 50 வான்கோழி வளர்க்குற இடத்துல ஒரு 1000 இல்லைன்னா 500 வான்கோழி வளர்க்கலாம். ஸோ நம்மளுடைய கவுண்ட் இதில் வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும்.
இப்போ நம்ம வந்து சிக்ஸ் கிட்ட இருக்கோம் இல்லைங்களா? இங்கே மொத்தம் எத்தனை சிக்ஸ் இருக்காங்க? இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 சிக்ஸ் வரைக்கும் விடலாம். மொத்தம் 3 சர்க்கிள் இருக்காங்க. ஆமாம், மொத்தம் 3 இருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 சிக்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓகே. இது வந்து இப்போ நீங்கள் இந்த பல்பு போட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆன சிக்ஸ் இது. நம்ம கோழி குஞ்சு பிறந்து 15 நாள் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வெப்பம் கொடுக்கணும். அதை நம்ம எந்த முறையில கூட கொடுக்கலாம். நம்ம பல்பில் கொடுக்கலாம், கரண்ட்ல கொடுக்கலாம், அப்படின்னா கேஸ் ஃபீடிங் இருந்தால் கேஸ் ஃபீடிங் கொடுக்கலாம், இல்லை கறி அடுப்பு இருந்தால் கறி அடுப்புல கூட கறி அடுப்பு பற்ற வச்சு நம்ம அதில் கூட ஹீட் கொடுக்கலாம். ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு வந்து கோழிக்கு வந்து ஏதாவது ஒரு முறையில் வந்து வெப்பம் கொடுத்தாகணும். ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 டிகிரி வந்து செல்சியஸ் டிகிரி, அதாவது 35 டிகிரி செல்சியஸ் வந்து நம்மளுக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து இன்க்ரீஸ் ஆக நம்ம 3 டிகிரியா வந்து குறைச்சிட்டு வரணும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாசத்து வரைக்கும் நம்ம இந்த ப்ரூடிங்கை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைம்னா நீங்கள் ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் நீங்கள் ஹீட் கொடுத்தா கோழிக்கு போதுமானது. இதே நீங்கள் மழை காலம் பனிக்காலம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து வெப்பம் கொடுத்து தான் ஆகணும் கோழிக்கு. சரி, இப்போ இங்கே இருக்கிறது எத்தனை நாள் கோழிக்கு? இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆன கோழி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம், அதான் 20 நாள்லேருந்து 30 நாள் அதுக்குள்ள இருக்கிற கோழிங்க. இதெல்லாம் 20 நாள்லேருந்து 25 நாள் இருக்கிற கோழி. இதெல்லாம் எல்லாமே வந்து இன்குபேட்டர் வச்சு பொறிச்சிட்டோம். எல்லாமே நம்ம கிட்ட இன்குபேட்டர் இருக்கு. இன்குபேட்டர்லேருந்து நம்ம ஓன் முட்டை, நம்ம கிட்ட வர்ற முட்டையை வந்து வச்சு அதுலேருந்து பொறிச்ச கோழி குஞ்சுங்க தான் இது எல்லாமே. ஓகே. இப்போ நம்ம சிக்ஸ் சேல்ஸ் பண்ணுறோமா எப்படிங்க? ஆமாம், நம்ம கிட்ட சிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தான் இருக்கு. இது வந்து சிறுவிடை கோழி வந்துருக்கீங்களா? ஆமாம், இது ஃபுல்லாகவே வந்து பியூர் சிறுவிடை. இதெல்லாம் சேல்ஸ் தான் இருக்குது. இது எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேல்ஸ் தான் இருக்குது. ஓகே. இது தாண்டி முட்டை ஏதாவது சேல்ஸ் பண்ணுறீங்களா? நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முட்டையும் பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு தான் இருக்குது பிரதர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நம்ம கிட்ட நம்ம கொடுக்குற முட்டை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறிப்பு திறன் இருக்கிற முட்டை தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து முட்டை வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவும், கோழி குஞ்சு பொறிக்க வைக்கிறதுக்கு முட்டையும் தனியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து இப்போது கோழி குஞ்சு பொறிக்க வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் துணை வந்து பெட்டை கோழிக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து நம்ம வைக்கிற முட்டை, அவன் வைக்கிற முட்டையாக இருக்கட்டும், ஏதோ இன்குபேட்டரில் வைக்கிற முட்டையாக இருக்கட்டும், பொறிப்பு திறன் வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பொறிப்பு திறனுக்கும் ஒரே முட்டை தான், சாப்பிட்றதுக்கும் ஒரே முட்டை தான் இருக்குது. ஓகே. இப்போ இந்த கோழி குஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டரில் வச்சு பொறிக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இவங்களுக்கு ஏதாவது நோய்கள் ஏதாவது வருமா? அதுக்கு ஏதாவது பண்ணுறீங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சைக்கிள் மாரி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கோழி குஞ்சு பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து தேன் தண்ணி கோழிங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்றோம். 2வது 3வது 4வது நாள் 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா லிக்சன் சொல்லிட்டு ஒரு மெடிசன் ஒன்று இருக்குது. அது எதுனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எதுவுமே கோழிங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்காக அந்த மெடிசன் கொடுத்துட்றோம். 5வது 6வது நாள் வந்து 5வது 6வது 7வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி தண்ணி கொடுத்துட்றோம். கருப்பட்டி ஏன் கொடுக்குறோம்னு கேட்டிங்கன்னா கோழி வயிற்றில் இருக்கிற அந்த கிருமியெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு டிவார்மிங் மாரி எடுத்துக்கலாம். டிவார்மிங்காக நம்ம வந்து கருப்பட்டி தண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 3 டைம்ஸ் வந்து வைமரால் கொடுத்துருவோம். வைமரால் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சத்து டானிக். கோழிங்களுக்கு வந்து அந்த வைட்டமின் மினரல்ஸ் எல்லாம் வந்து கரெக்டான போதுமான அளவில் கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து எனர்ஜி டானிக் மாரி அது வைமரால் கொடுத்துருவோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கோழிங்களுக்கு வந்து நம்ம 3 வேக்சின் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் வாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா F1 கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். செகண்ட் வீக் எடுத்துக்கிட்டிங்கன்னா IBD வேக்சினேஷன் போட்டு கொடுத்துருவோம். 3வது 4வது வாரம் இந்த 2 வாரத்துக்குள்ளே வந்து லசோட்டான்ற 3rd வேக்சினேஷனும் போட்டு கம்பல்சரி போட்டு தான் நம்ம வந்து ஒரு மாதம் சிக்ஸை விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக வந்து கோழிகளுக்கு ஏதாவது நோய்கள் ஏதாவது வருமா? ஆமாம், இப்போது நம்ம கோழி பண்ணையை பொறுத்த வரைக்கும் வந்து நோய் மேலாண்மை வந்து ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா வந்து நம்ம செலவு பண்ணுற பணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் மேலாண்மையில் நம்ம சொதப்பிட்டோன்னா நம்ம செலவு பண்ணுற பணம் ஃபுல்லாக வந்து லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கு வந்து ஒரு 4 நோய் இருக்குது. இந்த 4 நோய் வந்தால் வந்து டக்குன்னு வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அது எந்த 4 விதமான நோய் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ராணிகேட் டிசீஸ்ன்னுவாங்க, வெள்ளை கல்ச்சல்னுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரத்த கல்ச்சல்னுவாங்க. 3rd வந்து பார்த்திங்கன்னா அம்மை நோய் சொல்லுவாங்க. 4வது வந்து பார்த்திங்கன்னா CRD கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அது வந்து குரோனிக் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். அதோடைய அந்த சுவாச பையில் வந்து கோழிக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனை இதெல்லாம். இப்போ ரத்த காய்ச்சல் வந்துச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கோழியோடைய அந்த வேஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரத்த கலரில் இருக்கும். அதாவது நம்ம சாக்லேட்டை மென்று துப்புனா அதோட சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்குமோ அந்தமாரி இருக்கும். ரத்த காய்ச்சல் வந்தால் அதோடைய சிம்டம். இப்போ நம்ம எதனால் ரத்த காய்ச்சல் வருதுன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக நம்ம வந்து கோழி வந்து ஒழுங்கான பராமரிப்பு இல்லைன்னா, சுற்றி அந்த ஃபீடரு ட்ரிங்கர்லாம் ஒழுங்கான க்ளீன் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்மெல் அம்மோனியா கேஸ் சுற்றி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்தால்
ரத்த கல்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ரத்த கல்ச்சல் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம எப்படி க்யூர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி கீரை இருக்குது. நம்ம மணத்தக்காளி கீரையை அரைச்சி அதில் இருக்க சாறு மட்டும் எடுத்து தண்ணியில் காலையில் வெறும் வயிற்றுல கோழிங்களுக்கு கொடுத்துட்டா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்த கல்ச்சல் வந்து க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்புறம் இப்போ இந்த வெள்ளை காய்ச்சலை பொறுத்த வரைக்கும், வெள்ளை காய்ச்சலுக்கு வந்து நம்ம மெடிசனே இன்னும் எதுவுமே கண்டுபிடிக்கல. நம்ம வெள்ளை காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் கோழிங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து வராமல் நம்ம பார்த்துக்கணும். வராமல் எப்படி பார்த்துக்கணும்னா, நம்ம வந்து ஃபார்மை சுற்றி க்ளீனாக வச்சுருக்கணும். ஃபார்மில் வந்து யாரும் தேவையில்லாத புது ஆட்கள் யாரையும் வந்து நம்ம பர்மிஷன் இல்லாமல் யாரையும் உள்ளே விடக்கூடாது. இந்தமாரி பண்ணுறது மூலயமா வந்து நம்ம வெள்ளை காய்ச்சல் வந்து வராமல் தடுக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்மை வந்து ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கோழிங்களுக்கு நம்ம அதிகமான வெயில் தாக்குதல், வெப்பம் தாக்குதல் வெளியிலேருந்து வர்றப்போ கோழிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு அம்மை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே வந்து நீங்கள் இப்போ சிஆர்டி கம்ப்ளைண்ட், அது ஏன்னா இப்போ தண்ணி சுத்தமாக இல்லாமல் அழுக்கு தண்ணியை வந்து கோழிங்க வந்து ரெகுலராக எடுத்துருக்கிறதுனால கோழிங்களுக்கு வந்து சிஆர்டி கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட சிம்டம் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து மூக்குலேருந்து வந்து ஒயிட் கலரில் ஃப்ளூயிட் மாரி வரும். நீங்கள் அப்பயே பார்த்துட்டு அதை நீங்கள் ஒழுங்கான மெடிசன் கொடுத்து க்யூர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து க்யூர் பண்ணிடலாம். அப்படி இல்லை, அதை நீங்கள் வந்து அதை கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா கொரேசாவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொரேசா எப்படின்னா, கண் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸ் ஆகி அது வந்து ஒரு முட்டை மாரி அது வந்து கண்ணில் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஆர்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெருக்குயின் அதுமாரி நம்ம மெடிசன் கொடுத்தீங்கன்னா, இங்கிலீஷ் மெடிசன் இது கொடுத்தீங்கனாலே க்யூர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் நம்ம 7 வகையான கலவை ஒன்று இருக்குது. இது நம்ம கொடுக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கோழிங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கலாம். அது இயற்கை மருத்துவத்தில் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், வேப்பிலை, மஞ்சள், சின்ன வெங்காயம், இது 7 வகையான கலவையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இல்லை அம்மியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம வந்து கோழிங்களுக்கு வந்து தீவனத்தில் வெறும் வயிற்றுல காலைல கொடுத்துட்டோம்னா, இதை நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு ரெகுலராக வந்தாலே கோழிங்களுக்கு இப்போ நான் சொன்ன எந்த ஒரு வகையான நோய் தாக்குதலும் கோழிக்கு வராது. பதிவோட இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோங்க. மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? புதுசாக ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எப்படியெல்லாம் அதை ட்ரை பண்ணலாம் மார்க்கெட்டிங் பிடிக்கிறதுக்குங்க? கண்டிப்பாக பிரதர். இப்போது எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அதில் தான் வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் நிறைய வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது டேரெக்டாக நம்ம வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட நாமளே டேரெக்டாக நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளை நம்மக்கிட்டேருந்து டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட போனால் அதில் நம்ம ஒரு நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும். இதுவே நம்ம வந்து இடைத்தரகர்கள் மூலயமா நம்ம வந்து நம்ம முட்டையாவது இருக்கட்டும், இல்லை வந்து மீட், அதாவது இந்த கறியாக இருக்கட்டும், இறைச்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இடைத்தரகர் மூலயமா நம்ம விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம்னா நம்ம வந்து வர்ற லாபத்தில் வந்து பாதி லாபம் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். மீதி லாபத்தை வந்து இடைத்தரகர்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து நம்ம டைரக்ட் கஸ்டமர்ஸாக வந்து பார்த்து நம்ம விற்பனை பண்ணால் அது வந்து நம்மளுக்கு போதுமான அளவு லாபம் வந்து நம்மளுக்கு இந்த கோழி பண்ணை வளர்ப்புன்னு இல்லை, எந்த ஒரு விவசாயம் சார்ந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு போதுமான அளவான லாபம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து தேவைப்படுறவங்க அவங்களே வந்து நம்ம ஃபார்ம் வந்து வாங்கிட்டு போகிறாங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது டெலிவரி பண்ணுறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. நம்ம வந்து ஸ்டார்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபீல்டில் வந்து அந்த அளவுக்கு கஸ்டமர் யாருன்னு தெரியாத காரணத்தினால நம்ம ஒரு இடைத்தரகர்கள் மூலியமாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செஞ்சுட்டு வந்தோம். இதே வந்து ஒரு நாளடைவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைரக்ட் கஸ்டமர்ஸாக நிறைய பேர் கிடைச்சாங்க. அவங்ககிட்ட நம்ம முட்டையாகவும் சரி கறியாகவும் சரி நம்ம டைரெக்டாக வந்து இப்போ வரைக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். சரிங்க, நன்றிங்க. நன்றி.